இந்த அருமையான வேளையிலே நம்ம வார்த்தையினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஏனென்றால் கேருவின் மத்தியிலும் செராபின் மத்தியிலும் வாசம் செய்கிற ஆண்டவர், அவரை சுற்றிலும் 24 மூப்பர்களும் பரிசுத்தவான்களும் அவரை துதித்து போற்றி பாடினாலும் ஏழைகளுடைய துதியை ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய என்னுடைய துதியை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அதனால் டிவி பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகள், ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குறவங்க, அதுபோல் யூடியூப் வழியாக பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை என்ன துதிப்போமா? தாவீது ராஜா கூட கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் ஒரு ராஜாவாக இருந்தால் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அதனால் நம்ம துதி எப்பொழுதும் நம்ம வாயில் இருக்கணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்கணும். நம்ம முழு உள்ளத்தோடு நம்ம அவரை துதிக்கணும். அதனால் எல்லாரும் ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு நோக்கத்தோடு ஆண்டவரே வாயின் வார்த்தைகளான துதிப்போமா? ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவுமானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்தவரும் வருகிறவருமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி வணங்குகிறோம். சுவாமி மே போற்றுகிறோம். அப்பா மே புகழுகிறோம். ஆண்டவரே வானங்களும் வனாதி வானங்கள் கொள்ளாத அற்புதரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ ஜீவ தயாபரரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். சாவாமை உள்ளவரே நன்றியோடு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இது இஸ்ரவேலின் நம்பிக்கையே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவருக்கு நல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே என் ஆத்மநேசரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்ம மணவாளனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆத்ம நங்கூரமே ஸ்தோத்திரிக்கிறோம். 1000 பேர்களில் சிறந்தவர் நீரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். என் நேசர் என்னுடையவர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலியே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். முற்றிலும் அழகானவரே நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா நானே நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனை தந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரே முது ஜீவனையே தந்திரப்பரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒருவேளை சுவாமி பாவிக்காக யாராவது ஆண்டவரே தகப்பனே நாங்கள் வந்து பாவம் செய்து தகப்பனை நீதிக்கென்று பிழைப்பதற்கென்று தம்மையே தந்திரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே முது அன்பை எங்கள் மேலே விளங்க பண்ணினீரே, அந்த மேலான அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்முடைய ரட்சிப்பு மீட்பு உண்மை என்று எங்கும் இல்லப்பா. அதனாலே சுவாமி ரட்சகராக நான் அழைக்கிறோம், மீட்பராக நேசிக்கிறோம். சுவாமி உம்மாலே அன்றி ரட்சிப்பு இல்லை ராஜாவே, அதற்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பு உம்முடையது சுவாமி. நீ நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியமா இருக்கிற தகப்பன் சுவாமி. செம்மையான இருதயம் உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறவர் ராஜாவே. அப்பா நீ நீதிபரராக இருப்பதனால செம்மையான முகங்களை நோக்கி பார்க்கிறீர் ராஜாவை. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது ஆண்டவரே. அதனால் எல்லாரும் உம்மை நோக்கி பார்த்து நீர் வைத்திருக்க அந்த ரட்சிப்பு மீட்பு தயவெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்க உதவி செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் பூமியின் தாழ்விடங்கள் வசிக்கிற எங்கள் மீது ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிபரரே எங்கள் நித்திய கண்மலையே ஞான கண்மலையாக கிறிஸ்துவே நீ துதிக்கு பாத்திரரையா. அப்பா துதிப்பதை ஏற்றது இன்பமாய் இருக்கிற என்று சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே நீ துதியை விரும்புகிற தகப்பன் சுவாமி. ஆண்டவரை போற்றுகிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம். ஆண்டவரே தகப்பனை கிருபையுள்ளவராக கிருபையின் வார்த்தைகளாக நிரம்பினவர் சுவாமி. நீ அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே உங்களுக்கு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி
சொல்லியிருக்கிறீர் ராஜா. ஏனென்று சொன்னால் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதை உங்களை ஆயத்தம் பண்ணினப்போ உங்களை மீண்டும் அழைத்து வர போகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து சென்றிருக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நீர் வாக்கு மாறாதவர் சுவாமி, வார்த்தையில் உண்மை உள்ளவர் அப்பா. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜாவே. நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடினாலும் அவர் நடுவில் வருவேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறேன். எங்கள் நடுவில் இருப்பதற்காக உங்களுடைய பிரசன்னத்தை அதோட இந்த ஸ்தலத்தில் உணர்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வல்லமையை தகப்பனே ஆவியின் வரங்களால் இந்த இடத்தை நிரப்ப போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே நீ இறங்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையால் இந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சுத்த தகப்பனே அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்பவரே ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களோடு தங்கி இருக்கும் தேற்றரவாளனே மிக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் எங்கள் நடுவிலே இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதித்த ஜெய கம்பீரமே என்னாலும் கோடி ஸ்தோத்திரம். ஆவியோடான் மாதேகம் ஆண்டவரும் புகழ் பாடும். ஆவியோடான் மாதேகம் ஆண்டவரும் புகழ் பாடும். கொண்டாடும் கோடி ஸ்தோத்திரம். தேவனை துதிப்பதொன்றே எங்கள் முழு முதல் ஊழியமே. ஆவியின் நிறைவுடனே என்றும் தேவனை தொழுதிடுவோம். நிகரே இல்லாதவர் நீர் நித்தியமானவர். மகிமை நிறைந்தவர் நீர் மகத்துவம் அணிந்தவர். எங்கள் துதித்தலின் ஜெய கம்பீரமே என்னாலும் கோடி ஸ்தோத்திரம். ஆவியோடான் மாதேகம் ஆண்டவரும் புகழ் பாடும். ஆவியோடான் மாதேகம் ஆண்டவரும் புகழ் பாடும். கொண்டாடும் கோடி ஸ்தோத்திரம். அருமையான வழியில் நம்ம நன்றி செலுத்துவோம். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. நாள்தோறும் அவருடைய கிருபைகள் நம்மளுக்கு புதியவைகளாக காணப்படுகிறதற்காக நன்றி செலுத்துவோமா. கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய கல்வியாண்டை கொடுத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்ட உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாருடைய பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போக உதவி செய்திருக்கிறீர், ஸ்தோத்திரிக்கிறோம். நாள்தோறும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை கட்டளையிட்டிருக்கிறப்பா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம். இப்படிப்பட்ட நன்மைகள் நம்ம காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல மாநிலத்தை கொடுத்து நல்ல ஒரு முதல்வரை கொடுத்து நம்ம மன அமைதியோடு ஆண்டவரை துதிக்க நல்ல ஒரு மாநிலத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனென்றால் பல இடங்களிலே போராட்டங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறோம். காசாவிலெல்லாம் 20 லட்சம் பிள்ளைகள் உணவே இல்லாதபடி அழகான பிள்ளைகள் மரணிக்கிற நிலைமை நம்ம ஒவ்வொரு நாள் நியூஸில் பார்க்கிறோம். ஆனால் நம்மளுக்கு கிருபையாக நம்ம பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதற்கு இவ்வளவு அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாரே. உலக நாடுகளிலே காணப்படுகிற எத்தனை விதமான போர் ஆபத்துகள் அபாயங்கள் நேரிட்டாலும் கர்த்தர் நம்மளை அமைதியாக மன நிறைவோடு வாழ்வுக்கு உதவி செய்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துவோமா. இருந்தது எவ்வளவு அமைதியாக இருக்கிற வீடுகளில் இருந்து அமைதியாக இருக்காதோட ஆண்டுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரம தகப்பன் பரம வைத்தியராக இருக்கிறார், பரிகாரியான கர்த்தராக இருக்கிறார். வியாதிகள் வருது, துன்பங்கள் வருகிறது, உபத்திரங்கள் வருகிறது. அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் மலையை போல வந்தாலும் பனியை போல உருக செய்கிற தகப்பனாக இருக்கிறாரே, அதற்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான கிரேஸ் டிவியை நம்ம கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஒவ்வொரு வாதமும் புதன்கிழமை தோறு என்றால் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு இந்த உபவாச நாளை கழிப்பதற்காக ஓடி வந்து துதிக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு டிவி சேனலை எங்களுக்கு கொடுத்திருப்பது
கொடுப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ரச்சாவே. அதை நடத்துவதற்கு என்று பாஸ்டருக்கு நீர் கொடுத்த நல்ல ஞானத்திற்காக, தேவைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. கொடுக்கிற மக்களை எழுப்பி தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இன்னும் அநேக மக்களை எழுப்பி தரப்படுறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவனுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் தூரத்திலிருந்து அறிகிற தகப்பன், அவருடைய நினைவுகள் எல்லாவற்றையும் சுவாமி ஆண்டவரை நிறைவாக்கி தரப்போற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல எங்களுக்கு நல்ல திருச்சபை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆயரை கொடுத்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இன்னும் எங்க திருச்சபையில ஒரு எழுப்பதில் ஆவியை கர்த்தர் ஊற்றப்படுறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எங்கள் திருச்சபைகளை செய்யப்படுறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களிலே செய்து வருகிறீர், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை பேர பிள்ளைகளை எல்லாம் படித்து பிள்ளைகள் மேன்மடை செய்திருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளோ நன்மைகளை நாள்தோறும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோமே ஆண்டவரை. நிமிஷத்தில் எங்களை தாங்கிறீர், நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை ஏந்தி சுமக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை சுற்றி எத்தனையோ பாதகமான செயல்கள் இருந்தாலும் கர்த்தர் அதை எங்களுக்கு சாதகமாக மாற்றி தருகிறீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிப்போமா நன்றி பலிகளை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்தவரை துதிப்போமா. போற்றி பாடி துதிப்போம், இயேசு நாமம் துதிப்போம். போற்றி பாடி துதிப்போம், இயேசு நாமம் துதிப்போம். சர்வலோகநாதம் கோடி கோடி ஸ்தோத்திரம், சர்வலோகநாதம் கோடி கோடி ஸ்தோத்திரம். தேவனே வாரும், ஆவியே வாரும், ஆர்ப்பரிக்கின்றோம் அல்லேலூயா. தேவனே வாரும், ஆவியே வாரும், ஆர்ப்பரிக்கின்றோம் அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பாடுவோம், மகிமையின் தேவனை போற்றி பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணி பாடுவோம், மகிமையின் தேவனை போற்றி பாடுவோம். தூதர் வாழ்த்தும் தேவன், தூயர் போற்றும் தேவன், மாசில்லா இயேசுவை வாழ்த்தி என்று வணங்குவோம். தேவனே வாரும், ஆவியே வாரும், ஆர்ப்பரிக்கின்றோம் அல்லேலூயா. தேவனே வாரும், ஆவியே வாரும், ஆர்ப்பரிக்கின்றோம் அல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலும் ஒரு விஷயம் நம்மளே அமைதியாக தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கோமா. நம்மளுடைய பாவங்களுக்கு தக்க நம்மளை தண்டியாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்க நம்ம சரி கட்டாமல் இருக்கிற ஒரே தகப்பன், நம்முடைய தகப்பனாக பரம தகப்பனாக இருப்பதற்காக அவருடைய சமூகத்திலே பாதத்திலே அமர்ந்திருந்து கெஞ்சோமா. ஏன்னா என்று சொன்னால் நம்மளை பரிசுத்தவான்கள் கிடையாது. ஏனென்றால் நிமிஷத்திலே விழுந்து விழுகிறோம். நம்முடைய கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பெருமையின் ஆவி, இப்படி எல்லா ஆவிகளும் நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு நிமிஷம் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. நம்ம ஜபிக்க வந்திருக்கிறோம். ஏன்னா நமக்கு மாத்திரமல்ல, தேசத்தில் எத்தனையோ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்களுக்காக, இன்னும் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஜெபிக்க வந்திருக்க நாம தான் ஆகாதவர்களாய் போய்விடாதபடி தேவனுடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கோமா. ஆண்டவரே, சுத்த இதயத்தை நிலையில் தாரும், நிலைவரமான ஆவியை புதுப்பி என்று சொல்லி வரத்தோடு கேட்போமா. நாள்தோறும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடுவது எவ்வளவோ மிகுந்த சந்தோஷம். தாழ்மையோடு அறிக்கையிட்டு ஆண்டோடைய சுத்த இதயத்தை தாங்கி சப்பானி கேட்போமா. பாவினான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாவினான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகிறேன். வேதம் காட்டும்
பரிசுத்தன் என்று காட்டுகிறேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடத்து. கள்ளர் அடித்து மடியும் மனிதன் பாதை ஓரம் கிடக்கும் போது என்னை காத்தால் போதும் என்று ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகிறேன். கள்ளர் அடித்து மடியும் மனிதன் பாதை ஓரம் கிடக்கும் போது என்னை காத்தால் போதும் என்று ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகிறேன். பாவினான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாவினான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. Hallelujah. ஹல்லேலூயா. உண்மையாகவே நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தன் பரிசுத்தம் என்று வெளிவேஷம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி இல்லாதபடி உண்மையான வேதத்தை சுமந்து ஆதலுடைய வார்த்தைகளை நம்ம உட்கொண்டு உண்மையுள்ளால் வாழ்ந்து காட்டுவதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். தர்மையான வேளையிலும் பாடினோம், துதித்தோம், அவன் நாமத்தை மையப்படுத்துவதற்காக ஜெபிப்பதற்காக நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து இந்த ஜெப வேளையையும் தகப்பன இந்த நாள் உபவாச ஜெபத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டோட நாம மாத்திரம் மகிமைப்பட எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் சப்பாவுடைய திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம்.